விஜய் இப்போ புதுசாக கட்சிக்கு வந்திருக்காருல்ல, அதை பற்றி என்ன? விஜய் வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அரசியலில் எதுவும் தெரியாது. ஆக்சுவலாக வந்து அரசியலில் சின்ன வயசுலேருந்து ஊறி இருக்கவங்க தான் அரசியலை பற்றி தெரியும். எனக்கெலாம் வந்து 72 வயசு ஆகுது. எனக்கு யார் எப்படி என்னன்னு தெரியும். விஜய் வந்து என்னென்னா அவர் பணத்தை காப்பாற்றுறதுக்காக பிஜேபிக்கு ஒரு இது பண்ணுறாரான்னு ஒரு டவுட் இருக்குது. ஒரு பிஜேபி கூட கூட்டணி வரவங்க இருக்கலாம். ஆமாம், பிடிஎம் மாதிரி இருக்கலாம், சொல்ல முடியல. அது ஏன்னா இங்கே வந்து திராவிட கட்சியை அழிக்க வராருன்னு சொல்ல முடியாது. டிஎம்கே அழிக்க வராருன்னு அதுக்கு தான் எய்ம் வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு இவங்க மிரட்டுறாங்க யாரோ பின்னால் இருந்து. இவர் பின்புலங்கள்லாம் சரி கிடையாது. இவர் கூட ஒருத்தர் இருக்கார், அவர் பாண்டிச்சேரியில், அவர் பேர் என்னன்னு தெரியல, என்ன புசி ஆனந்தா, அவர் யாருன்னே தெரியும், என்ன கிசியன்னு தெரியல. அந்த மாதிரி ஆள்லாம் வந்தால் அரசியல் தமிழ்நாட்டிலலாம் செல்லாது. ஆக்சுவலாக அவர் நிர்வாகின்ற மாதிரி தான் ஆக்சுவலாக அவர். ஏன்னா கூட யாருங்க அவர் என்ன தெரியும் அவருக்கு அரசியல்? புசி ஆனந்த் அவர் அரசியல் பற்றி என்ன தெரியுங்க? எதனா தெரியுமா? A to Z தெரியுமா? நான் அந்த காலத்தில் அண்ணா காலத்துலேருந்து அண்ணா மீட்டிங் சின்ன பையன்லாம் அண்ணாவை பார்த்தவன். அந்த காலத்துலேருந்து டிஎம்கே அனுதாபி தான். டிஎம்கே கட்சி கிடையாது, நல்லது செய்கிறாங்க. அவங்கள அழிக்கணும்னு எய்ம் பண்ணுறாங்க, அது நடக்காது. விஜய் வந்து நான் ஐ எம் கிறிஸ்டின், விஜய் கிறிஸ்டின்னு சொல்கிறாங்க, அதுக்காக நான் ஆதரவு பண்ண மாட்டேன். அது வந்து தவறான விஷயம். விஜய் வந்து மதத்தோட அடியில் வந்து நீங்கள் பண்ண மாட்டேன். மத அடிப்படையில் பண்ண மாட்டேன், மத அடிப்படையில் பண்ண மாட்டேன். ஆனால் நானும் வந்து மதத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவன். விஜய் வந்து அதாவது மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து இவர் வந்தாலும் சரி வராது, தமிழ்நாடு உருப்படாது. ஆமாம், கண்டிப்பாக. ஒரு சிஎம் ஆவான்னு நினைக்கிறீங்களா? சிஎம் ஆனால் சான்ஸே கிடையாது. எங்கள் இதில் இருக்கிற வரைக்கும் சான்ஸ் கிடையாது, பின்னால் எப்படியோ தெரியாது. ஆனால் சான்ஸ் கிடையாது விஜய். இந்த எலெக்ஷனில் சான்ஸ் கிடையாது. 26 எப்பயுமே சான்ஸ் கிடையாது விஜய்க்கு. விஜய்க்கு வந்து நாங்கள் சின்ன பசங்க ஆதரவு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அந்த அடுத்த ஜென்ரேஷனை இவங்க வந்து கொண்டு வந்துடுவாங்க. இப்போ டிஎம்கேலாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ உதயநிதி வந்திருக்கனால அதனால் அந்த ஜென்ரேஷன் வந்துடும். அதனால் இவர் வந்து வேஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கிறது. ஓட்டு ஓரளவு தான் கிடைக்கும், அவ்வளோ கிடைக்காது, சான்ஸே கிடையாது. உஷாங்க. விஜய் வந்து இப்போ புதுசாக கட்சிக்கு வர்றாருல, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அதை பற்றினா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எதுக்குன்னா அவங்க இந்த நடிக்கிற வந்து கோடியாக சம்பாரிச்சிட்ருக்காங்க. இத்தனை எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த அரசியலில் வரத்துக்கு. இப்போ எடுத்துக்கோங்க, ஸ்டாலின் இப்போ தான் வந்தார், இன்னும் 5 வருஷமே இன்னும் முடியல. அவர் வந்து செய்யாத பெரிய காரியங்கள்லாம் யாருமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு அவர் செஞ்சிட்ருக்கார். 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை, அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அவர் நெக்ஸ்ட்டு வராருன்னா ஸ்டாலினோட சன் இருக்கார்ல, அவர் வரலாம். ஏன்னா அவங்களாம் வந்து இப்போ தான் வளர்ந்துட்டுருக்காங்க. விஜய் வந்து நிறைய படத்தில் நடித்து எத்தனை கோடி நம்மளுக்கே தெரியுது. அந்த அளவுக்கு நடிச்சதுக்கப்புறம் இன்னும் எங்கள் அரசியலில் வந்து கலைக்கிறாங்க. நல்ல ஆட்சியை ஜனங்கள் வந்து விரும்பி ஸ்டாலினுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் இத்தனை வருஷம் கழிச்சு இதுவே போட்டதில்லை, நான் ஓட்டே போட்டதில்லை, நம்ப மாட்டேங்க நீங்கள். பிறந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமும் ஓட்டு போட்டேன். இப்போது போன எலெக்ஷன் தான் ஃபஸ்ட் எலெக்ஷன் இருந்து 1 வயசு மாதிரி. அதுக்கு வந்து ஸ்டாலின் தான் போட்டேன். ஏன்னா அவங்க அப்பாலாம் எவ்வளோ அவங்கெல்லாம் சீனியாரிட்டி, அவங்கெல்லாம் கட்சியில் எல்லாம் பண்ணுவாங்க, இனிமேலும் பண்ணுவாங்க அவங்க. அதனால் மற்றபடி விஜய்க்கெல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. எங்களுடைய இது சான்ஸ் கொடுக்கலாம் கண்டிப்பாக. நீங்கள் கொடுப்பீங்க? அது தெரியல சார். இனிமேல் அவர் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாருன்னு தெரியாது. ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்தாச்சு. அதனால் இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். வரணும்னா யாரும் விட மாட்டாங்க. நான் தான் கட்சி ஆளணும், வேறு யாரும் ஆளக்கூடாது. இல்லை மேம், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலலாம் அவர் நல்ல டாப்பில் இருக்கார். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டே இப்போ பாதி இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவர் கொஞ்சம் வெல்கமிங் வந்து நிறைய ரொம்ப நல்லா இருக்கும். வந்தால் நல்ல கொஞ்சம் நாடு எப்படி இருக்குங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் இது இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதான் நீங்கள் இத்தனை வருஷமாக பார்த்துருக்கீங்களே, இத்தனை கட்சியை பார்த்துருக்கீங்க. எல்லா கட்சியும் ஒரே கட்சியாக தான் இருக்குது. காமராஜரோட எல்லாம் சரி, அவரோட எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் யார் என்ன நல்லது பண்ணியிருக்காங்க? ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க சுருட்டை தான் பார்க்குறாங்க எல்லாரும். யாரும் ஒன்றும் நல்லது பண்ணுறதில்ல. புதுசாக வர்றாரு, அவர் ஆதரவுங்க இந்த கொடுக்குறோம், நல்லது பண்ணணும்ல. அவர் எல்லாருமே அவரை விடவும் மாட்டாங்க, வரணுன்னாலும் விட மாட்டாங்க. அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு வந்து அவரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பிள்ளைகுது. எல்லோரும் அரசியலுக்கு வராங்க, நம்மளும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்தளவுக்கு வந்துலாம் வர முடியாது, ஆட்சியெலாம் வர முடியாது, அதான் சொல்ல முடியும். சிஎம் ஆக மாட்டாருன்றீங்களா?
ஆக மாட்டார். என்ன ஒப்பீனியன், என்ன ரீசனு? என்ன ரீசன்னாக்கா அவங்களுடைய ரசிகர்கள் தான் அவருக்கு வந்து இருக்கிறாங்களே தவிர மற்றபடி எல்லாரும் வந்து அவருக்கு ஓட்டு போடணும் வர வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ நம்ம விஜயகாந்த் சார் வந்து எவ்வளோ போராடினார், இன்னும் அவர் வந்தாருங்களா? இந்த திமுக இருக்கும் நாட்டை குட்டு செவரு ஆகின்னு தான் இருப்பாங்களே வச்சு என்ன மற்றவங்க வர முடியாது. பிஜேபி வந்தால் வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ 2வது இடத்துல வந்திருக்காங்க. என்ன பிஜேபி வரது வாய்ப்புனா என்ன ரீசனு? தமிழ்நாட்டில் வரும் அப்படின்னு. தமிழ்நாட்டில் ஏன்னாக்கா இப்போ 2வது வந்துக்கிறாங்களே ஓட்டு வித்தியாசத்தில், அதனால தான் நான் சொல்கிறேன். நான் ஏடிஎம்கே கம்ப்ளீட்டாக இப்போ ஃப்ளாப்பில் போகிற மாதிரி போகுது. திமுக தான் அதான் அப்பயே இப்போ உடஞ்சி போச்சு இல்லை என்ன? இப்போது அவங்க போனதுனால தான் இவங்க வந்தாங்க திமுக. என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். படத்தில் ஒன்றும் நல்லா இருக்கலாம், எல்லாமே மக்களுக்கு பேசலாம், நடைமுறையில் எதுவுமே செட் ஆக மாட்டேன்து. அவ்வளோதான். விஜய் அரசியலுக்கு வராரு. அதில் பழசு கட்சி கொடி பார்த்தீங்களா? அதில் சும்மா சாம்பிள், அது கேரளாவில் ஷூட்டிங் நடந்தது. அது கேரளாவில் அவங்க கொடுத்தது. கேரளா சிம்பிள், யானை சிம்பிள். விஜய் கேரளாவுக்கு போயிருந்தப்போ அந்த ஷூட்டிங்கா அது? அது ரியல் கொடி இல்லை, அது சும்மா சினிமா ஷூட்டிங்க்கு அவங்கள யூனியன்காரங்களாம் வந்து கொடுத்தது. யூனியன்காரங்க மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் சும்மா கொடுப்பாங்க. அப்படியே ஒரு ஃபோட்டோ செட்டு, அப்படியே அதோட அவ்வளோதான். சும்மா கட்சிக்கு வந்துருக்குதுலாம் சும்மா கிடையாது. அதெல்லாம் சும்மா தான், சாம்பிள் தான் சும்மா. அது அடுத்த திடீர்னு வேறு சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேறு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வேறு மாதிரி இப்போ சொல்லுவாங்க. ஏன்னா கருத்தா சப்போஸ் அவர் இப்போ புதுசாக கட்சிக்கே வந்துட்டாருன்னு வைங்களேன், இந்த சாம்பிள் இல்லை உண்மையாலுமே வந்துருக்காரு, அவர் நீங்கள் ஆதரிப்பீங்களா? அது யூனியன்காரங்க கூப்பிடுவாங்க. சும்மா போய் ஓட்டு மட்டும் போட சொல்லுவாங்க. ஓட்டு மட்டும் போட்டு வரணும், அவ்வளோதான். அப்போ நான் அதை ஓட்டு போடுறது வந்து நீங்கள் போடுவீங்களா இல்லை யூனியன்காரங்க சொல்கிறது போடுவீங்களா? கவர்மெண்ட் ஸ்டாஃப் கொண்டு வருவாங்க, ஏன்னா கவுன்சிலருக்கு வார்டுக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது நம்ம போய் வரிசையில் நின்று அதை போட்டு விட்டுட்டு வந்துடணும், அவ்வளோதான். தேங்க்யூ ப்ரோ. அவ்வளோதான். பின்ன மறுநாள் ஒரு 10 நாள் கழிச்சு ரிசல்ட் வரும். ஜெயிச்சிட்டாங்க, தோத்துட்டாங்க, அது ஆன்லைனில் அப்படி சும்மா அப்படி வந்துட்டு அப்படியே பேப்பரில் போயிடும்.